அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வ வரலாற்று தொடரில் 3வது கதையாக நாம கேட்க போற கதை நல்லத்தங்காளுடைய உண்மை வரலாறு தான் நாம கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அர்ச்சனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை ராமலிங்க சேதுபதி மற்றும் இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களுக்கு நல்ல தம்பி நல்லத்தங்காள் என 2 குழந்தைகள். இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர். இருந்த போதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த நல்ல தம்பி தன் தங்கி நல்லத்தங்காளை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தை சேர்ந்த காசிராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணமான இள வயதிலேயே நல்லத்தங்காள் 7 குழந்தைகளுக்கு தாயானாள். இதில் 4 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். இந்நிலையில் மானாமதுரையில் மழை பொய்த்ததால் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. தொடர்ந்து 12 ஆண்டுகள் மழையே இல்லை. உண்ண உணவின்றி மக்கள் பலரும் மாண்டனர். நல்லத்தங்காள் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது. அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்களை ஒவ்வொன்றாக விற்றாள். ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது. சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் போனது. மனம் முடிந்த நல்லத்தங்காள் தன் 7 குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு தான் பிறந்த அர்ச்சனாபுரம் கிராமத்துக்கு வந்தாள். அப்பொழுது அவளது அண்ணன் நல்ல தம்பி வேட்டையாட காட்டுக்கு சென்று இருந்தார். அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிய நல்லத்தங்காள் அங்கு சென்றாள். ஆனால் அங்கு அவளுடைய அண்ணி பசியால் வந்த நல்லத்தங்காளையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையையும் கொடுத்து உணவாக்கி உண்ண சொன்னாள். பத்தினி தெய்வத்தன்மை படுத்த நல்லத்தங்காள் பார்த்தவுடனேயே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது. உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசியை தடுத்தனர். ஆனால் நல்லத்தம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்லத்தங்காளையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கூட கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள். அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தாள். நாட்கள் சில கடந்தன. பசி வாட்டியது. பிள்ளைகள் வாடின. அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பான். அண்ணியின் இரக்கமற்ற தன்மையை கேட்டால் கொதிப்பான். எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைத்தாள். மூலி அலங்காரியின் கடும் சொற்களால் மனமுடைந்த நல்லத்தங்காள் குழந்தைகளுடன் வந்த வழியே திரும்பினாள். எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டனே, இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன்? என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள். அப்பொழுது அவளது குழந்தைகள், அம்மா பசிக்குது, ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர். அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை. குழந்தைகளின் பசியை போக்க வழி தெரியாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது. நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள். பசியால் துடித்து அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள். 7 குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பி தன் மனைவியை கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் விழுந்து மாண்டான். அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மெச்சிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர். பத்தினியான நல்லத்தங்காள் தெய்வ பக்தி கொண்டவள். எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இப்பூமியில் வாழ் என்றார்கள். ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்பூமியில் இடம் இருக்காது. அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன். எங்களை உன் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள். அதற்குரிய காலம் விரைவில் வரும். அதுவரை இங்கே அம்பாலாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பாலிப்பாயாக என்று கூறி மறைந்தனர். அன்று முதல் இங்கே நல்லத்தங்காள் தெய்வமாக காட்சியளிக்கிறாள். நல்லத்தங்காளுக்கும் நல்ல தம்பிக்கும் 2 கோவில்கள் கட்டி வணங்குகின்றனர். குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர். இவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள், தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை பத்திராயப்பில் இன்றும் காணலாம். நல்லோர் தெய்வமாவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்லத்தங்காள் நல்லத்தம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோவிலாகவும் போற்றப்படுகிறது. தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும், தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அண்ணன் தங்கை பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடு இல்லாத ஒரு உணர்வு பூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்லத்தங்காள் கதை. நல்லத்தங்காள் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே
மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வத்திராய்ப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது. இந்த ஊரின் பெயர் அர்ஜுனாபுரம். பச்சை ஆடை போர்த்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம். அங்கே வயல்வெளிக்கு மத்தியிலேயே கோவில் கொண்டுள்ளாள் நல்லத்தங்காள். நல்லத்தங்காள் கோவில் அமைப்பு மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது. கோவில் கருவறையில் நல்லத்தங்காள் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளது. 7 குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது. நல்லத்தங்காள் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று சொல்கிறார்கள். இங்கு ஒவ்வொரு ஆண்டு ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்லத்தங்காளின் உறவினர் வழித்தொன்றர்களாக வந்தவர்கள் மானாமதுரையிலிருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர். இந்த திருவிழா 4 நாட்கள் நடைபெறுகிறது. அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது. பிள்ளைப்பேறு மற்றும் பிள்ளைகள் நலமுடன் வாழ தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற எலும்பிச்சை வைத்து கட்டப்பட்ட தொட்டிலை அம்மன் முன்பாகவும் 7 குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வணங்குகின்றனர். நேர்த்திக்கடன். பிள்ளைப்பேறு கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நல்லத்தங்காள் நல்லத்தம்பி என்று பெயரிட்டு வளர்க்கின்றனர். இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும். திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும், வாழ்வில் நலம் ஏற்படும் என்பதே இக்கோவில் பக்தர்களின் நம்பிக்கை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கிராமம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வத்திராய்ப்புக்கு சென்று அங்கிருந்து சிற்றுந்தி மூலமாக அர்ச்சனாபுரம் செல்ல முடியும். நல்லத்தங்காளுக்கு அமைந்த ஒரே கோவில் வறுமையின் சின்னமாக நல்லத்தங்காள் இன்னும் கதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நல்லத்தங்காளின் துயரம் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. அந்த அம்மனை பிரார்த்திப்போம். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க, அப்புறம் மேலும் என்ன கதைகள் உங்களுக்கு வேணும், அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.